போகும்போது ஸ்டேடியம் அது வியூ ஸ்டேடியம்குள்ளேயே டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே 4 போயிருக்கு. ஸோ பட் முடியல. அது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருந்தது. ஸோ இதுதான் விராட் கோலியோட ரெஸ்டாரண்ட் பேர் 1X. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலின் சேஃப். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சின்னசுவாமி ஸ்டேடியமில் நம்மளோட தமிழ் ஆக்டர்ஸ் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ண தான் நம்ம போகிறோம். வாங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என் கூட கனெக்டடாக இருங்க. நம்மளும் சென்னை ரைனோஸர்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம விக்ராந்த் லீட் பண்ண சென்னை ரைனோஸ், அப்புறம் பெங்கால் விளையாடுறாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் வந்து நம்ம கிச்சா சுதீப் கர்நாடகா வர்சஸ் தெலுங்கு வாரியர்ஸு. ஸோ வாங்க போகலாம். நம்ம வீட்டிலேருந்து ஸ்டேடியம்க்கு 15 கிலோமீட்டர்ஸ். இன்றைக்கி என்னமோ தெரில, ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஆனாலும் எப்படியும் அடித்து பிடிச்சி ஸ்டேடியம்க்கு வந்துட்டோம். ஸோ நம்மளோட கேலரி வந்து D3 கார்பரேட். ஸோ நம்ம அதை தேடி பிடிச்சி போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. உள்ளே போய் பார்க்கும்போது ஸ்டேடியம் அது வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. Chinnaswamy Stadium. இந்த பெங்கால் வாரியர்ஸ் சென்னை ரைனர்ஸை பொறுத்து எடுத்துருக்காங்க. ஆனாலும் சென்னை தான் வின் ஆகும். பார்க்கலாமா? சென்னை வந்து நல்லா பவுலிங் பண்ணாங்க. பட் பெங்கால் வந்து ஈக்குவலாக அவங்களுக்கு காம்படிட் பண்ணாங்க. அவுட். விக்ராந்த் நல்லா போட்டுருக்காரு. அவரோட ஓவர்ஸில் 3 ரன்ஸ் தான் விட்டுருக்காரு. 90 for 2. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். கேட்ச். இன்னைக்கு முடிஞ்சு பெங்கால் வாரியர்ஸ் சென்னைக்கு 101 இது தந்துருக்காங்க டார்கெட்டு. நம்மக்கிட்டேயும் பேட் லைன் ஆஃப் விக்ராந்த் இருக்காரு, அஜய் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களை வச்சு நம்ம வின் பண்ணிடலாங்களா? வின் பண்ணிடுவோம். நல்ல பிளேயர் விக்ராந்த் பரத்தில் இருக்காங்க. வின் பண்ணிடுவோம். ஸோ இன்னிங்ஸ் பிரேக் வந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டேடியம்குள்ளேயே டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. நாமளும் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் மேட்ச் கண்டினியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே 4 போயிருக்கு. ஸோ ரொம்ப மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி போகுது மேட்ச். என்னக்கா நெக்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாங்க. ಇನ್ನೊಂದು ಕಾರವಾಗಿರತ್ತೆ.
சென்னை வந்து நல்லா தான் பேட்டிங் ஆரம்பித்தாங்க. பட் ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆனதுனால கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. ஸோ பிருத்வியும் விக்ராந்தும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. விக்ராந்த் வந்து ஸ்க்ரீன்ஸில் இல்லாதனால அவுட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பட் அதை யாராலையும் ஒத்துக்க முடியல. எல்லா ஸ்டேடியமில் இருக்கவங்க எல்லோரும் தான் கத்திட்டு இருந்தாங்க இட்ஸ் நாட் அவுட்டுன்னு. பட் தேர்ட் அம்பையரும் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது அவுட்டுன்னு. அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே, அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. என்ன 2 விக்கெட் ஆல்ரெடி போயிருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. யாரும் சொன்னாங்க ஜெயிக்கணும்னு? ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டும். சென்னை டீமில் இருக்கவங்களாம் வந்து விக்ராந்த் திரும்பி விளையாட போங்கன்னு தே வாஸ் ஃபோர்சிங். பட் முடியல. அது கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்து அவ்வளோவா பவுண்டரி ஸ்கோர் பண்ணல. 12 runs டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒருவேளை விக்ராந்த் இருந்தால் அடிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அகெயின் பேட் டே ஃபார் சென்னை. ஸோ நம்ம சென்னை மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கிச்சாசுதீப் லீட் பண்ணுற கர்நாடகா புல்டோசர்ஸ் வர்சஸ் தெலுங்கு வாரியர்ஸ் வந்து விளையாண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து கிரவுண்டில் வந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சோகத்துலேயும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, நம்ம கிச்சாசுதீப் லீட் பண்ணுற கர்நாடகா புல்டோசர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சென்னையே ஜெயித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இந்த ஹாப்பினஸோடு நம்ம கிரவுண்டை விட்டு வெளியில் போகிறோம். நாம் நினச்ச மாதிரி சென்னை ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டு அவங்க தோற்று போயிட்டாங்க. ஆனாலும் நல்லா கஷ்டப்பட்டு ஆடினாங்க. ஆனால் பெங்கால் வாரியர்ஸ் வேணும்ட்டே சீட்டிங் பண்ணி அவங்கள வேணும்ட்டே பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சேடாக இருக்குது. அதுவும் மெயினாக விக்ராந்துக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஸோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நல்லா ஆடினாங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. போகும்போது கிரில் சாப்பிட்டுருக்கோம். நீங்களா யாருடா? How do I tell you? விளங்கிரும் இப்படியே இருந்தீங்கன்னா. வா. ஸோ இதுதான் விராட் கோலியோட ரெஸ்டாரண்ட் பேர் 1X. சென்னை ரைனோஸ் தோற்றதுனால ஒரு ஃபீலிங்கனால இதை சாப்பிட போகிறோம். தோற்ற ஃபீலிங்கில் கிரில் வந்து சாப்பிட்றது நீ முதல் ஆள் நீ தான்டா. எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருந்தால் நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகும்.
என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயோ ஐயோ. ஸோ நம்ம மேட்ச்சுக்கு போய் டிசப்பாயிண்டட் ஆகி திருப்பம் இங்கே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சு. இதுதான் எண்ட் ஆஃப் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நான் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆல்வின். பாய்.